அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இவர்களுடைய நிதி நிலைகளானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அதேபோல் குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும், இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால கோவிந்தா கோவிந்தா கோபாலா கோபாலா என்ற மந்திரத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி பதிவிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாகவே பண பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா நிறையவே சந்திச்சு வந்திருப்பீங்க. அந்த நிலைகளானது இப்பொழுது மாறப்போகிறதா, இல்லை மீண்டும் அந்த நிலைகள் பார்த்தீங்கன்னா தொடரப்போகிறதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம். பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் என்று நீங்கள் தவித்த நிலைகளானது மாறுமா, இல்லை இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுமையாக இருக்க போகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் அனுகூலங்கள் நிறைந்ததாக இருக்குங்க. கர்மஸ்தானத்தில் ஆத்மகாரகன் சூரியனுடைய சஞ்சாரங்கள் நடப்பது அனைத்து விதத்திலுமே சாதகமான பலன்களை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களினுடைய பணியிடத்தில் மதிப்பு மரியாதைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது அமையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். முன்கோபங்களானது உங்களுக்கு குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்களானது நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டுவார்கள். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. மனதில் புது தெம்பும் உற்சாகங்களும் தோன்றும். எதிர்பாராத உதவியினால நன்மைகளானது ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பணமானது சேருங்க. ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்த பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். அதேபோல் பணவரவானது திருப்தியாகவே இருக்குங்க. புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு ஏற்படலாம். கணவர் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகளானது உண்டாகும். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படுங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. அவர்களது நலனில் அக்கறையும் நீங்கள் காட்டுவீர்கள். பெண்களுக்கு கருத்து வேற்றுமையினால பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமைகள் நீங்கி இப்பொழுது மீண்டும் பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டுவார்கள். மனதில் புது தெம்பானது உற்சாகங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் நீங்கள் தொடர்வீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களானது இருக்குங்க. குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வானது இப்பொழுது கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்களானது நிலவுங்க. உங்களுடைய பணியை பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட முறையில் செய்து முடிப்பீர்கள். நீண்ட காலமாக கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணமானது கிடைக்கும். அதேபோல் ஆன்மீக பயணங்கள் அல்லது சுற்றுலாவும் நீங்கள் செல்வீர். உணர்ச்சிகளால் தடுமாறுவதற்கு பதிலாக நடைமுறையில் இருப்பது அவசியம். அதேபோல இது பல சிக்கல்களை தவிர்க்கவும் உதவும். உங்களுடைய திட்டங்களை யாரிடமும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதேபோல் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பங்களிப்பானது பார்த்தீங்கன்னா அவசியம். குடும்பத்தாருடன் நேரம் செலவழிப்பதை பார்த்தீங்கன்னா மறக்காதீர்கள். கணவன் மனைவியினுடைய தரப்பில் உங்களுக்கு ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். கணவன் மனைவி உறவில் பரஸ்பர நெருக்கங்களானது அதிகரிக்குங்க. காதலிப்பவர்களுக்கு திருமணங்களானது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருமண வாழ்க்கையில் இனிமையானது இருக்கும். கடினமான காலங்களில் உங்களுடைய துணை நிழலாகவே உங்களுடன் இருப்பார்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணியிட
பயணத்தில் எந்த விதமான இடையூறுகளுமே பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் சிறிய விஷயங்களை புறக்கணித்து உங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்த வேண்டும். தொழில் வியாபார நடவடிக்கைகள் நீக்கினால் அதேபோல் திட்டமிட்ட வகையில் எதிர்பார்ப்புகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய வகையிலானது இருக்குங்க. போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாங்க. ஆனால் அதுவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். ஆனால் தற்போதைய பருவநிலை மாற்றம் காரணமாக உங்களை பார்த்தீங்கன்னா கவனித்துக் கொள்வது ரொம்ப அவசியமானது. உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனங்களானது தேவை. இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் பார்த்தீங்கன்னா அதிக கட்டுப்பாடுகளானது தேவைப்படுகிறது. அதே சமயம் எதிலுமே அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். சிறிய வேலைகளுக்கு அதிக உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டியும் இருக்கும். மேலுமே இந்த மாதத்தில் ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர பாக்கிய அதிபதி சூரியன் சத்தம தொழில் ஸ்தான அதிபதி புதனுடன் பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருப்பது, ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர இருக்கிறார். வெளியூர் பயண வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும். மனதில் தேவையற்ற எண்ணங்களானது ஏற்படுங்க. ஆனாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையினால அனைத்து தேவைகளையுமே இப்பொழுது பூர்த்தி செய்து கொள்வீர். வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படும். திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்களானது ஏற்படுங்க. தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்காமல் சற்று மந்த நிலைகளாகவே காணப்படும். பண வரவுகளானது தாமதமாகுங்க. யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையே கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பானது அதிகமாகுங்க. முயற்சிகள் பயன் தராமலும் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட மிக அதிகமாக முயற்சிகள் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகளானது ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களானது உண்டாகலாங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது வரலாம். பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனங்களை செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலைகளானது உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள், வீண் செலவுகளானது ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு புத்தி சாதனத்தினால எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால வீண் டென்ஷன்களும் உங்களுக்கு ஏற்படலாங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் அதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா அலைச்சல்களும் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு பணிகளில் பார்த்தீங்கன்னா இடையூறுகளானது ஏற்படுங்க. பழைய பாக்கிகள் வசூலில் பார்த்தீங்கன்னா தாமதமான நிலைகளும் உங்களுக்கு காணப்படும். வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வுகளும் உங்களுக்கு உண்டாகும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியினுடைய காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். மாணவர்களுக்குமே கல்வியில் மந்தமான நிலைகளாக மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்களானது ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கு. அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவைப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையுடன் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலானது உங்களுக்கு வரும். வீண் மனசஞ்சலங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. கல்வியில் ஏற்பட்ட தடைகளானது உங்களுக்கு நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளானது அகலுங்க. மனதில் தைரியங்களும் உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களானது உண்டாகலாம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் மேன்மைகளானது உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கும். ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. மேலுமே பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே உங்களுக்கு பிடித்தமான குரு கோயிலுக்கு சென்று வணங்கி வர உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடையும் கூடுதலாக செய்வது ரொம்ப சிறப்பானது. பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்தமான அந்த துளசி இலைகளை கொண்டு மாலையாக தொடுத்து அவருக்கு அர்ப்பணிப்பது ரொம்ப சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.